ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டிப்ஸ். இவ்வளோ உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதில் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் இது. அதாவது வீடியோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே சொல்கிறதுக்கு ஒரு வாரமோ இல்லை 10 நாள் விட்டுக்கும் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இது தொடர்ந்து ஒரு 3 மாதமோ 6 மாதமோ இல்லை ஒரு வருஷமோ நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். என்ன நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிப்ஸாக அந்த மாதிரி என்ன டிப்ஸுன்னு நினைக்கலாம். இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் தேங்காய் இந்த இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அரை முடி தேங்காய் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி தினம் ரொம்ப பெரிய சைஸு தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு 1/4 பாகம் அப்படி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ்னால் அரை முடி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் எண்ணத்தில் இதனால் என்ன ஆனாக்கா வெறும் தேங்காய் வச்சு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன்னா, நம்ம கருப்பாக இருக்கிறோம், ஏன்னா நம்ம கலர் எவ்வளோ க்ரீம் என்னென்னோ போட்டு இருக்கிறோம், நம்ம இன்னும் வரைக்கும் கலரே ஆகலையே, இவ்வளோ கருப்பாக இருக்கிறோன்னா அந்த மாதிரி இதுக்கு மேலே கவலையே படாதீங்க. ரொம்ப கருப்பாக இருக்கிறோங்க, லைட்டாக கொஞ்சம் கலர் நம்மளுக்கு மாற்றம் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. வெறும் தேங்காய் பால் இது எப்படி இதை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எப்படி இதில் தேங்காய் பால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் இதிலலாம் நான் நல்லா இதை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். அது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெறும் இதில் மிக்சிங்கில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த பாலை நம்ம எடுத்துடுறோம். ஜார்லேருந்து எடுக்கும் போது ரொம்ப கெட்டியாக வரும். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கணும். நல்லா இப்போ நம்ம ஒரு டீ காஃபி காலையில் எப்படி குடிக்கிறோம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொஞ்சம் வெதன்னு வச்சுக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் அரை கிளாஸு டிவைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த அரைச்சி ஃபஸ்ட்டு அந்த பால் நம்ம ஸ்ட்ரெயினர் பண்ணி வச்சிட்ட பிறகு இந்த தேங்காவை நம்ம அரைச்சி அந்த பால் அந்த சக்கை இருக்கிறது ஒரு தண்ணியில் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் அரை கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு திரும்பி அதில் பால் எடுத்துக்கிறோம். அடுத்து திரும்பி அந்த அரை கிளாஸ் தண்ணி இருக்குது பாருங்கள், சூடாக கொஞ்சம் வெதன்னு அதுலேயே மறுபடியும் இந்த தேங்காவை அந்த சக்கையை போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு திரும்பி அந்த பால் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி அதுதான் ஒரு கிளாஸ் தண்ணி வைங்க. அந்த ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்கிறீங்களே அதுலேயே நீங்கள் கொஞ்சம் தேங்காய் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி எடுக்கக்கூடாது. இதில் இது எக்ஸ்ட்ராவே இல்லை. உங்களுக்கு தேவைந்தால் உங்கள்கிட்ட தேன் இருந்துச்சுன்னா தேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வீட்டில் இருக்கிற நீங்கள் டீ காஃபிக்கு யூஸ் பண்ண சர்க்கரை இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நைட்டில் நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுனே வந்தீங்கன்னா நைட்டில் தினம் ஒவ்வொரு கிளாஸு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு கலரும் சேஞ்ச் கொடுக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஜீரண சக்தியும் அந்த பால் நெஞ்சு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க சில பேருக்கு அதனால் முடியல என்னால் அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி நீங்கள் அரைச்சிட்டு எடுத்துகிட்ட பிறகு மறுபடியும் மிக்சி ஜாரில் இந்த இஞ்சியும் அந்த எடுத்த தேங்காய் பாலும் சேர்த்து மறுபடியும் அரைச்சிட்டு திரும்பி இன்னொரு தடவை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் போட்டு அரைச்சி நீங்கள் குடிச்சு பாருங்க. நல்லா நம்மளுக்கு காலையில் மோஷன் ப்ராப்ளமும் சரி எது இருந்தாலும் அவ்வளோ கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்குது, ஜீரண சக்தி பண்ணி கொடுக்குது. சில பேருக்கு ஏன்னா இந்த தேங்காய் பால் எடுத்தால் நெஞ்சு மேலே இருக்குதுன்னாக்கா அந்த மாதிரி இருக்குது, இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது வேண்டாம் வேறு தேங்காய் பாலை குடிக்கிற எதுவுமே ஆகுறதுலன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க டேரெக்டாக நீங்கள் வேறு தேங்காய் பால் எடுத்து குடிக்கலாம். உங்களுக்கு தேவை சர்க்கரை அது எது இருக்குதோ தேன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் மிக்சிங் பண்ணி. இப்போ இது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ நீங்கள் தேங்காய் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காத இல்லை கரண்ட்டோ போயிட்டு இருந்துச்சு நீங்கள் வெளியே எங்காவது வச்சுருந்தா கூட கொஞ்சம் கொப்புற மாதிரி ஆகிற இதில் இருந்தால் கூட பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தினம் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வாங்கல எவ்வளோ ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். நீங்களே பார்க்கலாம். கலரு ஒரு அளவுக்கு நம்மளுக்கு மாறும். அதனால் கருப்பாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இது நல்ல சூப்பரான ஒரு டிப்ஸு உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண ஒரு நாள் 2 நாள் குடிச்சிட்டு இல்லை என்னால் முடியல அப்படின்னு நம்ம விட்டுட்டோம், என்னால் ஆகலன்னு சொன்னாக்கா அப்போது
கலர் நம்மளுக்கு இதாகாது. ஏன்னா கருப்பாக இருக்கிறவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்குது, எவ்வளோ க்ரீம் போட்டு இருக்கிறேன், என்னென்னோ ட்ரை பண்ணியிருக்கேன், எதுவுமே ஆகலையே, நம்ம இந்த கலரில் தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு கவலைப்படாது. ஆம்பளை சரி பொம்பளை இருந்தாலும் சரி, அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேர் யார் இருந்தாலும், ஆண் பெண் யார் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நைட்டில் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறீங்க இல்லைங்களா, இப்போ சின்ன குழந்தைங்கன்னா பரவாயில்ல, ஒரு 10 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க கொஞ்சம் கரெக்டாக 10 வயசுலேருந்து கூட நீங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். அதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு இந்த தேங்காயும் இந்த பாலை சேர்த்து அரைச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லா நைட்டில் ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிக்க வைக்கலாம். சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஒரு 10 வயசுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க போக போக வளர அவங்களுக்கு கலரும் நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் ஒரு அரை முடி தேங்காய் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு தண்ணியில் கழுவிட்டு, ஒரு தண்ணிக்கு 2 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ 2 தண்ணி நல்லா கழுவி ஆயிடுச்சு. இப்போ இது அரைக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய ஜாராக எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன ஜாரை பெரிய ஜாரை செப்பரேட்டாக தான் நான் வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய பீஸ் இஞ்சி போட்டு இந்த மாதிரி அரைச்சி தேங்காய் பால் எடுக்கிறது ரொம்ப நல்லது, ஜீரண சக்தியும் சரி எல்லாத்துக்குமே. இந்த அளவுக்கு ஆனால் இது தினம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் கலரை நம்ம முகத்தில், நம்ம முகம் இல்லை ஃபுல் பாடியை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் இங்கே கேஸ் பற்ற வச்சுட்டு இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி பாருங்க, இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸில் ஃபுல்லாக தண்ணி, அதாவது இதில் ஒரு 3/4 தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ இதில் தான் 2 தடவை ஒரு பாதி தண்ணி நம்ம பிரிச்சுக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு இதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஜாஸ்தி எடுத்தோம்னா அந்த இப்போ ஒரு அரை முடி தேங்காய்க்கு நல்லா பெரிய கிளாஸாக 1 கிளாஸ் தண்ணி தான், அதில் 3/4 விட்டு 1/4 இதில் ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். எவ்வளோ நல்லா நைஸாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா பால் வரும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நேராக அரைச்சிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ இப்போ இது எடுத்து 1 கிளாஸ் தண்ணி, இதில் கொஞ்சம் பாதி தண்ணி, இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த சக்கி இதில் போட்டுடணும். போட்டு இந்த நல்லா கலக்கிக்கினீங்கன்னா இதில் நல்லா பால் வரும். ஒரு 5 நிமிஷம் விடணும். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பால் தேங்காய் அரைச்சிருந்து ஜார்லேருந்து எடுத்துருந்து. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறணும். ஊறின பிறகு மறுபடியும் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது 2வது பால் தண்ணி, இது 2வது பால். இப்போ இந்த சக்கை இந்த எடுத்து வச்சுக்க தண்ணியில் இந்த சக்கையை போட்டுடலாம். இதில் 3வது தடவை எடுத்துக்க போகிற பால், அவ்வளோதான். இப்போ இது ஃபில்ட்ரு பண்ணி லாஸ்ட்டில் நம்ம கொடுக்கலாம். 3வது பால் இதில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி இந்த அளவுக்கு சக்கை தேவையில்லை. இப்போ இந்த எடுத்த கிளாஸ் தண்ணியிலேயே கரெக்டாக 1 கிளாஸ் அளவுக்கு வரும்.
பாருங்கள், 1 கிளாஸ் தண்ணியில் 3/4 லுக்கு தேங்காய் பால். இந்த அளவுக்கு தான். இந்த மாதிரி 1 கிளாஸ் தண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி 3/4 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் வரும். நான் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஃபுல் பாடி கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.